முதலாளியோடு தகாத உறவில் இருந்த மனைவியை கணவர் கண்டித்துள்ளார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்தவரை தீர்த்து கட்டுவதற்காக போட்ட மாஸ்டர் பிளான் நம்மை பதற வைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்துள்ள மொபரே தொட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சாமப்பா பாக்கியா தம்பதி. கணவர் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் பாக்கியா அருகிலுள்ள நர்சரி பண்ணையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் 32 வயதான பாக்கியாவும் நர்சரி பண்ணையின் உரிமையாளரான 44 வயதான பால்ராஜும் கடந்த 3 வருடங்களாக தகாத உறவில் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களின் கள்ள காதல் விவகாரம் சாமப்பாவிற்கு தெரியவர அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதையடுத்து தங்களுடைய காதலுக்கு இடையூறாக இருந்த சாமப்பாவை தீர்த்து கட்டுவதற்காக பால்ராஜும் பாக்கியாவும் ரகசியமாக திட்டம் தீட்டியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மஞ்சுகிரி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான சீனிவாசன் என்பவருக்கு பணம் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட இருவரும் அவரை கூலிப்படையாக செட் செய்துள்ளனர். சாமப்பாவை காணாப்பிணமாக்குவதற்காக ரூபாய் 2.5 லட்சத்தை கட்டணமாகவும் கொடுத்து அப்பாவி குடும்பஸ்தனுக்கு நாள் குறித்துள்ளனர். அதன்படி சென்ற நவம்பர் 20ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற சாமப்பாவை சீனிவாசன் காரில் கடத்தி பெங்களூருக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த அப்பாவியின் முகத்தை பார்த்ததும் சீனிவாசனுக்கு கொலை செய்வதற்கு மனம் வரவில்லை. அதன் காரணமாக அவரிடம் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், ஆனால் நீ மறுபடியும் சொந்த ஊருக்கு வரவே கூடாது, மேலும் பாக்கியாவின் வாழ்க்கையிலும் இனி தலையிடவே கூடாதென எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி பெங்களூரில் தனக்கு தெரிந்த நபர் மூலம் சாமப்பாவிற்கு வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே செட்டில் ஆகவும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இதற்கிடையே சென்ற 20ஆம் தேதி முதல் சாமப்பாவை காணவில்லை என்பதால் உறவினர்கள் பாக்கியாவிடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளனர். சீனிவாசனும் பால்ராஜை தொடர்பு கொண்டு சாமப்பாவை முடித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து நீண்ட யோசனைக்கு பிறகு பாக்கியா சென்ற நவம்பர் 30ஆம் தேதி காவல் நிலையத்தில் கணவரை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே போலீசாரின் சந்தேக பார்வை பாக்கியா மீதே இருந்துள்ளது. அதன் காரணமாக அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர் மொத்த உண்மையையும் போட்டுடைத்து அப்ரூவராக மாறியுள்ளார். அதிர்ந்து போன காவல்துறையினர் பெங்களூரு விரைந்து அங்கு உயிர் பயத்தில் தலைமறைவாக வாழ்ந்த சாமப்பாவை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பால்ராஜ், பாக்கியா மற்றும் சீனிவாசன் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.